ஹாய்ங்க. ஹெல்தியான லட்டு. அதுவும் வீட்லயே இருக்கிற பொருட்கள வச்சு சுலபமா, ஈஸியா, ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு கடாயில நான் வந்து 250 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து செவக்க வறுத்துருங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம இந்த தட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே வந்து அதே கடாயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அதே தட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அதோட ஒரு 4 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுபட வச்சுருங்க. நான் ஆல்ரெடி வந்து சிறுபருப்பு வந்து இதில் நம்ம சேர்க்குறோம். நான் ஆல்ரெடி அதை வந்து வறுத்து எடுத்து வச்சதுனால சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும் அப்படின்ட்டு அதையும் இதோடவே சேர்ந்து நல்லா கலந்து வறுத்து அதே தட்டில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நீங்கள் பேட்சாகவும் அரைக்கலாம், இல்லை மொத்தமாக போட்டும் அரைக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி. நான் வந்து எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வறுத்து எடுத்துடுறேன். ஸோ இதோட வந்து நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் பிளெண்ட் ஆகி எடுத்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் அதை நல்லா உருக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம லட்டு பதத்துக்கு பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு உளுந்து லட்டு வந்து ஹெல்த்தியாக நம்மளுக்கு கிடச்சிடும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.